ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில கிடைத்த அறுவடை தட்டாம்பயிறு, அடுத்ததா தக்காளி. தக்காளி காயாவே பறிச்சுட்டேன். ஏன்னா பெருச்சாளி வந்து எல்லாத்தையும் அப்படியே பிடுங்கிட்டு வேஸ்ட்டா போட்டுட்டு போயிருது. இன்னும் 1 நாள் 2 நாள் வச்சோம்னா தக்காளி நல்லா பழுத்துரும். அதோட தக்காளிய காயாகவும் சாம்பார்ல போட்டு சமைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அடுத்து கொய்யாப்பழம் 2 பெரிய கொய்யா கிடச்சிருக்கு. இது மரத்திலே இருந்து நல்ல பழுத்த பழம். 2மே சீனி கொய்யா நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அடுத்ததா பாருங்களேன், தோட்டத்த காமிக்கிறேன். ஆ தக்காளி செடி. இந்த தக்காளி செடிய தொடும்போது அதோட இலைகள்ல இருந்து ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீட்டு தோட்டத்தோட அறுவடை.